பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். கடன் என்ற காரியத்தை குறித்து பல காரியத்தை சொன்னேன். நாம் கடன் படக்கூடாதுங்கிறதுக்கு 4 காரியத்தை சொன்னேன். இப்போ எவைகளில் கடன் பட வேண்டும் என்பதை குறித்து சொல்லப்போறேன். உங்களுடைய வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் தயவு செய்து தேடி கையில் எடுத்து ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 25, 26ஆம் வசனத்தில், ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 25, 26ஆம் வசனத்தில் எல்லாரும் தேடி எடுப்பீங்களா? அப்படி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் சேர்ந்து படுமா? ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, ஓடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, ஓடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே. 10,000 ஸ்தோத்திரமே. ஆருயிரே ஆறுதலே, காலமெல்லாம் காப்பவரே. ஆருயிரே ஆறுதலே, காலமெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே. 10,000 ஸ்தோத்திரமே. வருஷத்தை நன்மையினா கொடி சூட்டி மகிழ்ந்தீரே. வருஷத்தை நன்மையினா கொடி சூட்டி மகிழ்ந்தீரே. பாதையில் நெய்யாய் பொழிந்தீரே, எல்லா வாதையும் நீக்கி மகிழ்ந்தீரே. பாதையில் நெய்யாய் பொழிந்தீரே, எல்லா வாதையும் நீக்கி மகிழ்ந்தீரே. ஆருயிரே ஆறுதலே, காயமெல்லாம் காப்பவரே. ஆருயிரே ஆறுதலே, ஆழமெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே.
பதினாயிரம் சோத்திரமே. ஆருயிரே ஆறுதலே காலமெல்லாம் காப்பவரே. ஆருயிரே ஆறுதலே காலமெல்லாம் காப்பவரே. எல்லாம் எடுத்திருப்பீங்க, வாசிங்க பார்க்கலாம். ரோமர் 15:25-26. இப்பொழுதோ பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யும் காரியமாக நான் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ண எத்தனமாயிருக்கிறேன். சரி, மக்கெதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ளவர்கள் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்குள்ளே இருக்கிற தரித்திரருக்காக சில பொருள் சகாயம் செய்ய விருப்பம் கொண்டிருக்கிறார்கள். இப்படி செய்வது நல்லதென்று எண்ணினார்கள். சரி, இப்படி செய்கிறதற்கு அவர்கள் கடனாளிகளாயும் இருக்கிறார்கள். மற்றவர்களுக்கு பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யறதுக்கு நம்ம கடனாளிகள். ஏன்னா கலாத்தியர்ல வாசிக்கும் போது 6:10 வாசிக்கிறோம், எதற்கெல்லாம் செய்யணுமா? சமயத்திற்கு தக்கதாக எல்லாருக்கும் செய்யணும். ஆனா அதே சமயத்துல விசுவாச மார்க்கத்தாருக்கு வாசிங்க அந்த 10. ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும். அதுக்கு நம்ம கடனாளிகள். ஏன்னா நீதிமொழிகள் 19:17 நம்ம வேதாகமத்தில் எப்படி இருக்கு? நீதிமொழிகள் 19:17 வாசிக்கிறோம். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அதே இதை கத்தோலிக்க வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு தெரியுமா? ஏழைக்கு இறங்குகிறவன் இறைவனுக்கு வட்டி கொடுக்கிறான். வட்டி கொடுத்தா அசலும் வரும், வட்டியும் சேர்ந்து கிடைக்கும், ரெட்டிப்பான ஆசீர்வாதம் கிடைக்கும். அநேக நேரங்களில் நமக்கு எதுக்கு கடனாளிகள்? இந்த பூமியில் ஏதோ வாழ்ந்தோம் வந்தோம் போனோங்கிறது இல்லைங்க, நாம் கடனாளிகள். விசுவாச மார்க்கத்தாருக்கு ஏதாவது நம்மளால் செய்ய முடிஞ்சிருக்கா? ஊழியம் சொல்லிட்டு ஏதோ வந்துச்சு போச்சு, நான் போனேன், நான் இருந்தேன், சாப்பிட்டேன், குடும்பம், அது இல்லைங்க. நாம் கடனாளிகள். வரும் சந்ததிக்கு கடன் பட்டு இருக்கிறோம். நாம் ஏதாவது செய்யணும். அதனால தான் ஃபாதர் பாடினாரு, ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும். ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும். கொடுக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், கொடுக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், துரத்த வேண்டும், சாத்தானை துரத்த வேண்டும், சாத்தானை துரத்த வேண்டும். ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும். வேண்டும் ஊழியங்களை தாங்க வேண்டும், ஊழியங்களை நமது பணத்தால், நமது பணத்தால், நமது ஜெபத்தால், நமது பணத்தால் ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும். ராஜாவுக்கே ஏதாவது செய்யணும். நம்ம கடனாளிகள்ங்க. நாம் இன்னைக்கு கடனாளினா மற்றவட்ட கடன் வாங்குறதுல நிறைய பேர் இருப்போம். ஆனால் இங்கே அழகா பவுல் சொல்லுகிறார். திரும்ப வாசிங்க பார்க்கலாம். ரோமர் 15:25-26 மிக அழகாக நமக்கு எழுதி வச்சிருக்கிறார். நாம் எதுக்கு கடனாளிகளா? ஏன்னா இந்த வசனங்கள் இப்பொழுதோ பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யும் காரியமாக. எதுல? பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யணும். ஏன்னா இந்த பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப நாள் இருக்காது. நம்ம பாடுறோம்,
பரிசுத்தவான்களின் பாடுகள் எல்லாம் அலசிக்கிறவாய் முடிகிறது. விழிப்புடன் கோடி ஜெபித்திருப்போம், பிறந்தவர் பல்விடுவார். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்ன அற்புத தேவனை ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே, பேரன்பின் பெருவெள்ளமே. ஐயா, பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யறதுக்கு கடனாளிகள் அநேக நேரம் நமக்கு தெரியறதில்ல. இன்னொரு கடனாளி எதுக்கு தெரியுமா? 2 தெசலோனிக்கர் 1:3 பாருங்க. 2 தெசலோனிக்கர் 1:3 சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். ஸ்தோத்தரிக்கிறது கடனாளி. ஒரு சமயத்தில் ஒருத்தருக்கு பிசாசு பிடிச்சி ஒரே ஆட்டிக்கிட்டு இருந்துச்சு. துரத்தி பார்த்தாங்க. அந்த பிசாசு அவரை விட்டு என்ன செய்யலை, போகவே இல்லை. ஏண்டா போகலை அப்படின்னு யோசித்து பார்த்தா, கடைசியில் அந்த பிசாசு கேட்டாங்க, ஏய் உன்னால் தான் மேற்கொள்ள முடியல, நீ போயிட வேண்டியதானே, அதான் உன்னால் ஒன்றும் முடியலையே அப்படின்னு ஊழியக்காரன் சொன்னார். அது சொல்லிச்சு, ஐயா நீங்கள் தினம் எந்திரிச்சு 4 மணிக்கு தோத்திரம் எல்லாருக்காக போட்டுக்கிட்டு இருக்கல, இதை மாத்திரம் நிறுத்து, ஒரே நிமிஷத்தில் தூக்கிட வேண்டிச்சான். ஏன்னா ஸ்தோத்திரத்துக்கு அவ்வளோ பவர் உண்டுங்க. நாம பாடுறோம்ல, ஸ்தோத்திரம் பண்ண என் உபத்திரம் போச்சு, துவைத்து பாடுனே என் தரித்திரம் போச்சு. ஸ்தோத்திரம் பண்ண என் உபத்திரம் போச்சு, துவைத்து பாடுனே என் தரித்திரம் போச்சு. அல்லேலூயா அல்லேலூயா நான் ஆடி பாடுவேன், அல்லேலூயா அல்லேலூயா நான் ஆடி பாடுவேன், அல்லேலூயா அல்லேலூயா நான் ஆடி பாடுவேன், அல்லேலூயா அல்லேலூயா நான் ஆடி பாடுவேன். ஸ்தோத்திரம் பண்ண என் உபத்திரம் போச்சு, துதிச்சு பாடுனே என் தரித்திரம் போச்சு. அல்லேலூயா 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 சென்றதால அல்ல நீங்கி போச்சு, ஆண்டவரே என்பதால அற்புதம் பெருகலாச்சு. அல்லேலூயா என்பதால அல்ல நீங்கி போச்சு, ஆண்டவரே என்பதால அற்புதம் பெருகலாச்சு. தேவனே என்பதால தேவ நிறைவாச்சு, தேவனே என்பதால தேவ நிறைவாச்சு. இயேசுவே என்பதால எல்லாம் பெருகலாச்சு, இயேசுவே என்பதால தேவ நிறைவாச்சு, இயேசுவே என்பதால எல்லாம் பெருகலாச்சு. ஸ்தோத்திரம் பண்ண என் உபத்திரம் போச்சு, துதிச்சு பாடுனே என் தரித்திரம் போச்சு. அல்லேலூயா அல்லேலூயா நான் ஆடி பாடுவேன், அல்லேலூயா அல்லேலூயா நான் ஆடி பாடுவேன், அல்லேலூயா அல்லேலூயா நான் ஆடி பாடுவேன், அல்லேலூயா அல்லேலூயா நான் ஆடி பாடுவேன். ஸ்தோத்திரத்துக்கு அவ்வளவு இருக்கு. பிசாசு சொன்னான், உன்னால மேற்கொள்ள முடியல, போயிடப்பா, நீ இந்த ஸ்தோத்திரத்தை மட்டும் நிப்பாட்டு, நான் போறேனா இல்லையான்னு பாரு. அதனால தான் காலையில் எழுந்திரிச்ச உடனே என்ன சொல்கிறோம், காலையில் ஸ்தோத்திர கீதம், எந்த வேளையிலும் வேதத்தின் தியானம். பவுல் சொல்றார், எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்தரிக்கிறேங்க. ஸ்தோத்திரத்துக்கு கடனாளிகள். அதே போல் ரோமர் 13:8 வாசிக்க கேட்போம். ரோமர் 13:8 மிக அழகாக, ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல். இதுல அன்பு கூறுறது கடன். நாம பாடினா போதாது, அன்பு கூறுவே இன்னும் அதிகமா, அன்பு கூறுவே இன்னும் அதிகமா, ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா.
எபினேசரே 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 இதுவரையில் உதவி செய்தி எனக்கு இதுவரையில் உதவி செய்தி இதுவரையில் உதவி செய்தி ஐயா இதுவரையில் உதவி செய்தி உன்னை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 ஆராதனை. ஐயா திரும்ப வாசிங்க 13:8. ஒருவரிடத்தில் ஒருவர் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். பிலமோன் அதே சமயத்தில் பிலமோன் 19ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். ஏன்னா ஒரே அதிகாரம் உள்ள புஸ்தகம் தான். அதுல 19ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். பவுலாகிய நான் இதை என் சொந்த கையாலே எழுதினேன். சரி, நான் அதை செலுத்தி தீர்ப்பேன். நான் அதை செலுத்தியும் தீர்ப்பேன். நீர் உம்மை தாமே எனக்கு கடனாக செலுத்த வேண்டும் என்று நான் உமக்கு சொல்ல வேண்டியதில்லையே. ஏன்னா நாம அதனால தானே பாடுறோம், என்னை ஜீவ பலியா ஒப்புவித்தேன் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. அன்னை தந்தை உங்கள் சன்னதி முன்னிலே அன்னை தந்தை உங்கள் சன்னதி முன்னிலே சொந்தமாக்குந்தனே இதோ படைக்கிறேன் என்னை ஜீவ பலியா ஒப்புவித்து ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. அந்தகாரத்தில் நின்றோம் பாவப்பே அடிமை தனத்தில் நேர்ந்தோம் சொந்த ரத்தகீர தானனை மீட்ட சொந்த ரத்த இதயத்தானனை மீட்ட சொன்ன வாக்கு தத்தத்தை அல்லாதே போது என்னை இவ பலியா ஒப்புவித்தே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. நம்மையே என்ன செய்யணும்? தன்னை கொடுத்தாரே, நாம அதற்கு நம்மை அர்ப்பணிக்கணும். பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே, இந்த வேளை அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்துமே. நம்ம பாடுறோம் இல்லையா, கல்வாரியில் அன்பினையே கண்டு விரைந்து நம்மோடு வந்தே கல்வாரியில் அன்பினையே கண்டு விரைந்து நம்மோடு வந்தே கழுவும் திருரத்தத்தாலே கருணீக இருதயத்தை கழுவும் திருரத்தத்தாலே கருணீக இருதயத்தை. நாம கடனாளிகள். எதற்கு கடனாளி? 3 காரியத்தை சொன்னேன். முதலாவது, பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யணும். ஏன்னா வேதம் சொல்லுது, எபிரெயர் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பாருங்க.
எபிரேயர் 13. உங்களை நடத்துகிறவர்கள் உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் ஒளித்திருக்கிறவர் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோடே அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடே அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாதே. அதே 13:6-7 என்ன வாசிக்கிறோம்? அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். எனக்கு அன்பார்ந்த பரிசுத்தவான்களுக்கு தசமபாகம் கொடுக்கிறது கடமை, அது கட்டாயம் கொடுக்கணும். ஆனால் உதவி செய்கிறது கடமை. வேதம் இந்த உலகத்தில் சொல்லுது, தேசத்தில் எளியவர்கள் இல்லாமல் இருப்பதில்லை, அவர்களுக்கு ஒரு கையை தாராளமாய் திறக்க வேண்டும் என்பது கட்டளை. ஆண்டவர் அழகாக எழுதி வச்சிருக்காரு. தேசத்தில் எளியவர்களுக்காக நம்ம கையை என்ன செய்யணும்? திறக்கணும். அநேக நேரங்களில் நம்ம எதுக்கு கடனாளி தெரியலை, நம்ம எதுக்கு கடன் படக்கூடாது அது கடன் படுவோம். இன்னைக்கு அந்நியனுக்கு போய் கையடிச்சு கொடுக்க கடனுக்கு ஒப்பு கொடுப்போம். ஆனால் பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்வதற்கு, அன்பு கூறுவதற்கு நாம் கடனாளிகள். அதனால தான் 1 யோவான் 3:17 வாசிக்கிறோம், ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி எல்லாம் இருக்கலாம், ஆண்டவர் நிச்சயமா அதை அலோவ் பண்றார். ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி எல்லாம் உடையவனாய் இருந்தும் தன் சகோதரனுக்கு குறைச்சலுண்டு என்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்துக் கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி? ஏன்னா அந்த அன்பு, தேவ அன்பு எப்படி? ஒரு நாள் புல்லை கண்டேனையா அல்லாஹ் என்னை வெறுத்தேன். ஒரு நாள் புல்லை கண்டேனையா அல்லாஹ் என்னை வெறுத்தேனையா. உன்னை பெரிதையா அன்பே, உன்னை பெரிதையா அன்பே, உன்னை பெரிதையா அன்பே 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 ஆருயிரே ஆனந்தம் ஆனந்தமே. தொலைக்காட்சியில் பார்க்கிறேன் அன்பு மக்களே, நாம் எவைகளுக்கு கடன் படணும் அநேக நேரம் நமக்கு தெரியறதில்ல. பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்வதில் நம்ம கடனாளிகள், மற்றவர்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுறதில் கடனாளிகள், ஒருவருக்கொருவர் அன்பு கூறுவதிலே கடனாளிகள். ஆனால் மற்றவன்ட்ட வேற கடனே இருக்கக்கூடாது. பலது போகும்போது சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் அவருக்கு முன்பாக நிற்பதற்கு திராணி உள்ளவர்களாக நாம் என்ன செய்யணும்? நிற்கணும். தொலைக்காட்சியில் பார்க்கிறவர்களே, இந்த நிகழ்ச்சி நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசமடைகிறீங்க, ரொம்ப நல்லது. ஆனால் ஒரு வார்த்தை ஜெபிக்கிறீங்களா? இது தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி வரணும், தேவைகள் சந்திக்கப்படனாக்கா ஜெபிங்க. அது மட்டும் இல்லை, எப்போமாவது உங்களுக்கு டைம் கிடச்சா எங்கள் சபையை ஒரு நாள் வந்து பார்க்குறீங்களா? 2 கண்ணு தெரியாத மக்கள் தான் நிரம்பி இருப்பாங்க. இங்கே ஐஸ்வர்யவான்கள் இல்லை. தான் உடுத்தி இருக்கிற ஆடையே என்ன நிறம் தெரியாது, தான் முன்னாடி நிற்கிறது ஆணா பெண்ணா சவுண்டு இல்லாட்டா தெரியாது, முன்னாடி இருக்கிறது மேடா பள்ளமாக தெரியாது. ஆனால் அப்படிப்பட்ட மக்களும் ரட்சிக்கப்படணுமே. இதற்காக கர்த்தர் உங்களை கரத்தை திறக்கிறதுக்கு ஏவினால் நீங்கள் உதவலாம். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே ஒரு நேரம் உணவு கொடுக்க இந்த ஆத்துமாக்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு, ஏன் பார்வையற்றவர் மரித்தா
அவருடைய பிள்ளைகள் கல்விக்கு எத்தனையோ காரியம் உண்டு. திருநெல்வேலிலாம் இன்னும் ஒரு அரை கட்டணும் எனக்கு ஆசை. ஏன்னா அவங்க ஒரே ரூமுக்குள்ளே மொத்தமாக அடைஞ்சிருக்குது, எனக்கே பாரமாக இருக்குது. இன்னொரு ரூம் கட்டணும். ஆண்டவர் தான் அதுக்கு வழியை திறந்து கொடுக்கணும். நீங்களும் ஜெபியுங்கள், கர்த்தர் ஏவினால் தாங்கலாம். எப்படி? இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே, ஃபோன்பே. இல்லையா நாங்கள் கொடுப்போம், ஆனால் எங்களுக்கு வரி விலக்கு வைக்கிறதுக்கு ஏதாவது வழி உண்டா? இருக்குது, என்கிட்ட கேளுங்க, அதற்கான வழியாக சொல்கிறேன், கரெக்டாக உங்களுக்கு வந்து சேரும். அது மட்டுமல்ல, உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5க்குள்ளே தாராளமாக சொல்லலாம். இப்போது உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. நாங்கள் எவைகளில் கடன் பட வேண்டும், எவைகளில் கடன் படக்கூடாது, இதை குறித்து அறிந்து கொண்டால் எத்தனை ஆசீர்வாதம் சுவாமி. இன்னைக்கு கடன் பாரத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். தொலைக்காட்சி முன்னாடி ஆண்டவரே என் கடன் பாரத்திலிருந்து விடுதலை கொடுங்கன்னு யாரெல்லாம் தங்கள் கைகளை உயர்த்தி உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, உம்மை நோக்கி பார்த்த ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த வார்த்தையின்படி ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்க கடன் பாரத்தில் வந்து விடுதலை கொடும். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானமும், இந்த புதிய 6ஆம் மாதத்தில் அன்றைக்கு 6வது கற்சாடி ஒன்றுக்குதாம வெளியே இருந்தது மகிமைப்பட்டது போல 7ஆம் கற்சாடியாகிய இயேசு ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ளத்திலும் மனமகிழ்ச்சியும் சந்தோஷமும் தந்து ஆசீர்வதி. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.